வணக்கம் நம்பளே, இனி நம்ம 2025 Yamaha MT-15 தான் பார்க்க போகிறோம். இந்த 2025 MT-15 என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரீவியஸ் செஷனுக்கும் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த பைக்குக்கும் எவ்வளோ வண்டியோட வேலை எவ்வளோ டிஃபர் ஆகுது எல்லாமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பைக்கை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் யமகாவோட ஆத்தரைஸ் டீலரான வேதா மோட்டார் கப். ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம வேலூர் காகிதப்பேட்டை சென்னை சில்ஸ் பக்கத்தில் தான் ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி Yamaha MT-15 ஒரு சினிமாட்டிக் போகலாம் வாங்க. And dance in the stardust, gentle flow. Dancing in the stardust. 2025 Yamaha பார்த்தவங்களுக்கு இப்போ சின்ன சின்ன அப்டேட் பண்ணி இப்போ இந்த MT-15 கொண்டு இருக்காங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இல்லை 2 வெர்ஷன் கொண்டு இருக்காங்க. V2லே இப்போ 2 வெர்ஷன், ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டீலக்ஸ். டீலக்ஸில் பார்த்தவங்களுக்கு 2 கலர் பார்த்தவங்களுக்கு நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமான கலர். பட் இப்போ நம்ம அந்த கலர் நம்ம ஷோரூமில் டிஸ்பிளே இல்லாதனால நம்ம இந்த பிளாக் கலரை பார்த்துட்ருக்கோம். சரி, அந்த 2 நியூ கலரும் எப்படி இருக்குமா தான் நம்ம ஏதோ ஒரு புதிய மாடல் MT-15 வாங்கிட்டா அது என்ன வேணால் கலர் டிஃபர் பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும். அதே போல் தான் இப்போ கொண்டு வந்துக்க Yamaha MT-15 பார்த்தவங்களுக்கு 2 நியூ கலரும் கொண்டு வந்துருக்காங்க. அது டிஸ்பிளே பார்ப்பீங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது அந்த வண்டியோட பைக்கை லுக் வைஸே செம்ம அக்ரெசிவாக இருந்துடும். சரி, இந்த Yamaha MT-15 2025 என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த பைக்கில் TFT டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தவங்களே Yamahaவோட FZSல பார்த்தவங்களுக்கு TFT டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. இப்போது பார்த்தவங்களுக்கு Yamaha MT-15 பார்த்தவங்களே ஒரு கலர்ஃபுல்லான TFT டிஸ்பிளே இதில் கொண்டு வந்தாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கீ ஆன் பண்ணோடனே Yamahaவோட அந்த லோகோ, இந்த தீம்ஸ் பார்த்தவங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குது. டாப்பில் உங்களுக்கு கிளாக், அதே போல் RPMல ஒரு இண்டிகேட்டர், கியர் பொசிஷனுக்கான இண்டிகேட்டர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கீ இருக்குது, ஸ்பீடாமீட்டர் கொண்டு இருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட், அதே போல் எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே இதில் கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக்ஷன் கீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீஸ் பார்த்தவங்களுக்கு இப்போது இந்த 2025 மேஜரான அப்டேட் பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு TFT டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த சுவிட்ச் கண்ட்ரோல்லேயே அவங்க பார்த்தவங்களுக்கு இப்போ டோட்டலாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாசிங் லைட்லேயே அதாவது ஹெட்லைட்கான பாசிங் லைட் இதில் கொண்டு இருக்காங்க. அதே லோ பீம், ஹை பீம் இருக்குது. அதான் லைட் இப்போ கொண்டு இருக்காங்க. இந்த TFT டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த 4 கீஸும் உங்களுக்கு 4 கீஸும் பார்த்தவங்களுக்கு சாஃப்ட் டச்சில் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தவங்களுக்கு மியூசிக், நேவிகேஷன்ஸ், அதே போல் நோட்டிஃபிகேஷன், வெதர், அதே போல் பார்த்தவங்களுக்கு செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, தீம்ஸ் இருக்குது. தீம்ஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம 1 பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம தீம்ஸ் 2 பார்க்கும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது பட் இதில் வந்து பெரிய லெவலுக்கு உங்களுக்கு அக்ரெசிவாக தெரியாது. பட் தீம்ஸ் 1 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தவங்களே இதில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குமா தான் தீம்ஸ் இருக்குது, டிஸ்பிளே செட்டிங், கிளாக் இருக்குது, யூனிட் இருக்குது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நம்ம சர்வீஸ்க்கான இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த அழகான TFT டிஸ்பிளேயில் இப்போ கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தவங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூவல், டெம்பரேச்சர் எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இந்த தீம்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். அதே போல் டே டைமில் உங்களுக்கு பேட்டரி அந்த தீம்ஸோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தவங்களுக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான கீஸும் பார்த்தவங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான TFT டிஸ்பிளே இப்போ கொண்டு இருக்காங்க. சுவிட்ச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த பொசிஷன் இருக்கும்போதுலாம் இதுக்கு முன்னாடி வந்த MT-15 பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆரணும், இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு இண்டிகேட்டர், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டரான கண்ட்ரோல் கீ இருந்தது. பட் இப்போது ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு இண்டிகேட்டர் கீ நார்மலாக நம்ம பைக்ஸில் பார்க்குற இண்டிகேட்டர் சுவிச்சஸ் பார்த்தவங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆரன் பார்த்தவங்களுக்கு கீழே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப்கான கீ, அதே போல் செல்ஃப்கான கீ இதில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட சவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். MT-15 பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சூப்பரான சவுண்டு கண்டிப்பாக இதில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாஸ்ட் ரோட் நம்ம கேட்டிருப்போம். எக்ஸாஸ்டில் அவங்க எந்த ஒரு அப்டேட் கொண்டு வரல, செம்மையாக இருக்குது. ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ MT-15 இதிலே பார்த்தவங்களுக்கு எந்த ஒரு மேஜரான அப்டேட் இந்த சவுண்டு அது எக்ஸாஸ்ட்லேயும் கொண்டு வரல. மேஜரான அப்டேட் என்னன்னு கேட்டால் இப்போது இது MT-15 2 அப்டேட் தான். ஒன்று கலர், அந்த 2 நியூ கலரும் பார்த்தவங்களுக்கு இப்போ நம்ம டிஸ்பிளேல இல்லை. பட் நம்ம பிளாக்கை பார்த்துருக்கோம். ஆனால் பிளாக்லேயும் பார்த்தவங்களுக்கு செம்ம அக்ரெசிவான கொண்டு வந்துருக்காங்க. பிளாக், அதே போல் USD சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு கோல்ட் ஃப்ரேம், அதே போல் வீல் பார்த்தவங்களுக்கு ரெட் கலர் வீல் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த 3 ட்ரை கலரில் பார்க்கும்போது இது MT-15 பார்த்தவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாக தெரியுது. ஏன்னா யங்ஸ்டர் இந்த பைக்கை ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். சரி, இந்த வண்டியோட லுக் வைஸை பார்ப்போம். வண்டியோட லுக் வைஸில் இவங்க மேஜரான அப்டேட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, லுக் வைஸில் இவங்க எதுவுமே அப்டேட் கொண்டு வரல. நம்ம பார்க்குற ஃப்ரண்ட் அதே சேம் டிசைன் பேட்டர்ன். வண்டியோட ஹெட்லாம்ப் இதில் இருக்குது. அதே போல் அந்த மஸ்குலர் ஹெட்லாம்ப் சொல்லுவாங்க, அந்த மஸ்குலர் ஹெட்லாம்ப் பார்த்தவங்களுக்கு இதுலேயும் கொண்டு இருக்காங்க. LED செக்ஷன் உங்களுக்கு ஹெட்லாம்ப், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இதில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு USD சஸ்பென்ஷன் வித் கோல்ட் ஃப்ரேமில் கொண்டு இருக்காங்க. இதை டிஸ்பிளேயும் சரி எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. வீலில் பார்த்தவங்களுக்கு ரெட் கலர் அலாய் வீல் இருக்குது. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 100/60 100/80 உங்களுக்கு டயர் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, நம்ம இதை ஷீட்டிங் பொசிஷன் பார்ப்போம். ஷீட்டிங்லேயும் எந்த ஒரு மேஜரான அப்டேட் இல்லை. சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யமகாவோடைய ரியர் பொசிஷன் உங்களுக்கு யமகாவோடைய பேட்சிங் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்க இந்த பிளாக்குக்கு உங்களுக்கு லைட் கிரே மென்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டிக்கரிங் இல்லாமலே பார்த்தவங்களுக்கு இது யமகா MT-15 கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு பிளாக் அண்ட் லைட் கிரேயில் உங்களுக்கு ஸ்டிக்கரிங் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜினில் ஏன்னா மேஜரான அப்டேட் இதில் கொண்டு இருக்காங்க கேட்டால், வண்டியோட இன்ஜினில் எந்த ஒரு அப்டேட்டும் கொண்டு வரல. அதே 155cc இன்ஜின் தான் இதில் கொண்டு இருக்காங்க. 150cc இன்ஜினாக இருந்தாலும் இந்த பைக் ஒரு 200cc செக்மெண்ட் பைக்கு இணையான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட RPM லெவலை நம்ம 80லேருந்து 90 கிலோமீட்டருக்கு கிராஸ் பண்ணும்போது வண்டியோட RPM உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 200cc செக்மெண்ட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த பைக் பார்த்தவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் யங்ஸ்டருக்கு ஒரு ஃபேவரட்டான பைக்குன்னு சொல்லலாம். யமகாவோட MT-15 சொல்லலாம். அதே போல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு 155cc செக்மெண்ட் இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் தருமான்னு கேட்டால் இந்த யமகாவோட MT-15 அக்ரெசிவாக சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி நம்ம சாலிடாக உங்களுக்கு 50 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தரும். நம்ம சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தவங்களுக்கு 60 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் வரும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 200cc இந்த மாதிரி பைக்லாம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 150cc செக்மெண்ட் பைக்லாம் பார்த்தவங்களுக்கு 35லேருந்து 40 தான் உங்களுக்கு மைலேஜ் வரும் எதிர்பார்ப்போம். பட் யமகா பொறுத்த வரைக்கும் இந்த MT-15 பார்த்தா உங்களுக்கு 50லேருந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் தர மாதிரி தான் இந்த MT-15 நம்ம சிட்டி ரயிலையோ ஹைவேல போகிற மாதிரி மைலேஜ் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ரியர் பொசிஷனில் பார்ப்போம். ரியர்லேயும் பார்த்தவங்களுக்கு டயர் செக்மெண்ட் என்னன்னா 140/70 இல்லை டயர் இருக்குது. ரியலில் பார்த்தவங்களுக்கு ரெட் கலர் அலாய் வீலில் கொண்டு இருக்காங்க. ரியலில் போட்டுக்கொண்டு டிஸ்க் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு 240mm டிஸ்க் இதில் இருக்குது. சரி, வண்டியோட எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. ரியலில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெய்லைட் அதே போல் இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு LED கொண்டு வந்திருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்தவங்களுக்கு ஸ்லிம் ஸ்டிக்காக இப்போது இண்டிகேட்டரும் LED கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது யமகா MT-15ஓட ப்ரைஸ் ஏன்னா இப்போது வந்து 2 நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தவங்களுக்கு TFT டிஸ்பிளே இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் செஷனுக்கும் இப்போவும் இந்த வண்டியோட விலை என்னன்னு பார்த்தவங்களுக்கு ப்ரீவியஸ் பார்த்தவங்களுக்கு எக்ஸ்ஷோரூமாக பார்த்தவங்களுக்கு 1,75,000 இருந்தது. பட் இப்போது இந்த MT-15 பார்த்தவங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த 2 நியூ கலர் ஆட் பண்ணும்போது இந்த வண்டியோட விலையை பார்த்தவங்களுக்கு எக்ஸ்ஷோரூமே 1,83,000 வருது. இதே நம்ம ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம வேலூர் பார்த்தவங்களுக்கு 2,26,000. இதிலே பார்த்தவங்களுக்கு வேரியண்ட்டு டிஃபர் ஆகுது. ஸ்டாண்டர்ட் இன்னொன்று டீலக்ஸ். அப்படி இருக்கும்போது பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். டீலக்ஸ் பார்த்தவங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டோட உங்களுக்கு ஒரு 5,000 10,000 வண்டியோட விலை டிஃபர் ஆகும். பட் ஆன் ரோடு சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். இது வரைக்கும் நம்ம யமகாவோட MT-15ஓட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.